வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸை வச்சு எப்படி போட் நெக் கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி இந்த நார்மல் பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் யூ நெக் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து போட் நெக் கட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 1 மீட்டர் லைனிங் எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. இந்த அளவு டபுள் பீஸாக போட்டு மடித்து அயன் பண்ணி எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுங்க. லைனிங் வந்து நல்ல மெட்டீரியலாக போட்டுங்க. வாஷ் பண்ணாலும் சுருங்காத அளவுக்கு போட்டுருங்க. இப்போ வந்து இந்த பக்கம் இருக்குல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டபுளாக மடிச்சிருக்கு இல்லையா, இப்படி மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே வந்து 1/2 இன்ச்சு போதும். நார்மல் 2x2 ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு வேணும். அதனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். இப்போ இந்த ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இதே கரெக்ட் சைஸ் வச்சிடலாம். ஸ்லீவ் லென்த்து ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஏற்றும் போது பிடிப்பேன் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இந்த ஆமுல் அளவு, இந்த ரெடி ஆமுல் அளவு, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான சைஸு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். எதுக்காக இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா, நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு பிடிப்போம், அதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் சுற்றளவு. இப்போ நம்ம இந்த லைன் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது நம்ம ஸ்லீவ் அடிச்சுருக்கோம் இல்லையா, இதே அளவு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டராக இந்த அளவு அர்க்கத் போட்டுருங்க. ஸ்லீவுக்கு சென்டர் இது தான். இந்த அளவு சென்டராக இருக்குங்க இல்லையா. இப்போ இந்த 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்துக்கலாம். எதுக்காகனா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லீவ் ஏற்றும் போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு கட் பண்ணியாச்சு. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த அளவு வரும்போது 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வச்சு ஸ்லீவ் தைக்கணும். இப்போ அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பேக் பீஸ் இருக்குங்க இல்லையா, இப்படி டபுளாக மடித்து போட்டிருக்கு. நம்ம கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போதும் நம்மளுக்கு. ஏன்னா செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்தா அடிச்சுருப்போம். அதுக்காக நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். 2x2னா 2 இன்ச்சு போடுவோம். இது லைனிங் ப்ளவுஸ் மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு தான். இப்போ வந்து இந்த அளவு தான் அளவு ப்ளவுஸ். இப்போ இதில் வந்து இதை வச்சு நம்ம போட் நெக் கட் பண்ணணும். நம்மளுக்கு இது வந்து நெக்கு அளவு தேவைப்படாது, இதே ஷோல்டர் அளவு தேவைப்படாது. இந்த ஹிப்பு சைஸ் மட்டும் தேவைப்படும். இதை மட்டும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து மட்டும் இதே அளவு வேணாலும் இதே அளவு நம்ம வச்சுக்கலாம். ப்ளவுஸ் லென்த்து வந்து 13. ப்ளவுஸ் லென்த்து 13. எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 13 வச்சு ஒரே அளவு மார்க் பண்ணிக்கலாம். 13 வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஷோல்டர் அளவு வந்து போட் நெக்குன்னு சொல்லிட்டு 14 இன்ச்சு வைக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெடி வந்து 14 இன்ச்சு வரும். அதுக்காக 14 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஆமூல் இருக்க வந்து 7 வைக்கலாம். ஏன்னா போட் நெக் வந்து ஷோல்டர் பெருசாக வந்துடும். அதுக்காக வந்து 7 வச்சுக்கலாம். இதே நார்மல் ஸ்லீவ்னால் நம்மளுக்கு வந்து நார்மல் நெக்குனா 10 வைப்போம். இங்கே வந்து 6 தான் வரும். இது போட் நெக்குன்னு சொல்லிட்டு 7 வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு போட் நெக்குன்னு மேலே பாடி லூஸ் மட்டும் இந்த அளவு வரும், மீதி ஷோல்டர் அளவு மட்டும் கொஞ்சம் மாறி வரும். இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாடி லூஸ் மட்டும் நம்மளுக்கு இதே அளவு வந்துடும். இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். 18 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி வந்து 9 இன்ச்சு வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு நம்மளுக்கு ஷோல்டர் வந்து பெருசாக வந்திருக்கு,
ஆமுல் இறக்கம் பெருசாக வந்துருக்கு. போட் நெக்குனால் இந்த மெத்தட் தான் வரும். நார்மல்னால் ஒரு 5 இல்லை 6க்குள்ளே வரும் ஷோல்டர். அதேமாதிரி 6 இன்ச்சு வச்சா போதும். இது போட் நெக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு துணி விட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்மளுக்கு அடிச்சு திருப்புறதுக்கு. இது நம்மளுக்கு ஆமுல் சைஸ். நம்ம நெக்கு ஷோல்டர் அகலம் வந்து இங்கே வந்து நம்ம 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா போட் நெக்கு தான் 3.5 இன்ச்சு வரும். நார்மல் ஸ்லீவ்னா 2.5 இன்ச்சு வச்சா போதும். இப்போ இந்த அளவு வச்சு ஆமுல் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த அளவு வச்சு இந்த ஆமுல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு போட் நெக் வந்து இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து 3.5 வச்சுக்கலாம். அப்படின்னா 4 வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சா ரொம்ப இறக்கமாக வந்துடும். இப்போ நம்ம வந்து 3.5 வச்சுருக்கோம். இந்த அளவு வச்சுட்டு இந்த அப்படியே இந்த ஷேப் வந்து இந்த அளவுக்கு வந்துடும். இந்த ஷேப் தான் வரும். நம்ம வந்து 3.5 வச்சுட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் போட் நெக். இதில் நம்ம டிசைன் வேணாலும் வேறு வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இங்கே சின்னமாக ஹார்ட் மாரி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஷேப் வரும். நம்ம விருப்பம் தான். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதை தான் ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த சைடில் வர பீஸ் வந்து நம்ம பட்டி பீஸ்க்கு எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டு இதே அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இது ஒரு லைன் போட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம போட் நெக் கேட்குறவங்க இந்தமாதிரி பட்டி வச்சு தைக்கலாம். பட்டி இல்லாமல் இதுக்கு வந்து பட்டி கேட்டிருக்காங்க. இதேமாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் வேணாம். பேக்கில் மட்டும் போட் நெக் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இதே அளவு கேட்டிருக்காங்க. நம்ம இதே அளவு வச்சு இறக்கம் எவ்வளோ இருக்க வச்சு இதை நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு மார்க் போட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு இறக்கம் வச்சு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த டாட் அளவு வச்சு இங்கே மார்க் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். இப்போ நம்மளுக்கு இது வந்து டாட் அளவு. பிரின்சஸ் கட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு டாட் அளவுலாம் பார்க்க வேண்டியதில்லை. இதில் நார்மலாக பட்டி வச்சு இது கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த இறக்கம் இல்லையா, இதே சைஸ் வச்சுருங்க. இந்த ஆமுல் ரவுண்டு வந்து இதே அளவு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ஷேப் அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டாட் அளவு அப்படியே வச்சு இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு இந்த ரெண்டும் ஒரே அளவு வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வந்து எந்த அளவு இருக்குன்னு வச்சு இதை வச்சு ஒரே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சு 2.5 இன்ச்சு இருக்குது. இங்கே டாட் வந்து டபுள் பீஸாக இருக்குங்களே, இதை ஒன்றா அப்படி பாதியாக ஆப்பாக மடிச்சிட்டு இது ஒரு லைன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பாடி லூஸ் இந்த அளவு ப்ளவுஸு வச்சு அப்படியே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 8 இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 9 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அது 1 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் இந்த ஷேப்புக்கு.
இதான் நம்மளுக்கு டாட் அளவு. இங்கே வந்து இதுலேருந்து ஒரு அளவு இங்கே யாருக்காவது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து வந்துடும். நம்மளுக்கு வந்து டாட் வந்து இதுக்கு 1.5 இன்ச்சு கேப் விட்டு நிப்பாட்டிக்கலாம். இது வந்து இதான் நம்மளுக்கு ரெடி டாட். இங்கேருந்து ஒரு டிஸ் மார்க்கு, இங்கேருந்து ஒரு டிஸ் மார்க். இந்த மாதிரி பெரிய ஊசியால் ஒரு மார்க் போட்டுக்குங்க. உங்களுக்கு மாறாமல் இருக்கும், 2 பக்கம் மாறாமல் இருக்கிறது இந்தமாரி பெரிய ஊசியால் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. அடுத்தது வந்து நம்ம இதில் பட்டி பீஸ் கட் பண்ணிடலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸை இந்த அளவு வச்சுருங்க. அப்படி சைட்லேயும் அதேமாதிரி இதே அளவு. இப்போ இந்த ஷேப் வந்து இந்தமாரி ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். இதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். அதனால் இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுக்கலாம். நம்ம இந்த அளவு மடிக்கிறோம், இந்த அளவு ஒரு அர்க்கத்து. இப்போ அடுத்தது வந்து இந்த ஒரிஜினலில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு இது வந்து ஸ்லீவுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து பேக்கில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தமாதிரி பிசுறு வந்துன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்லேயே. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டு இதை வந்து எவ்வளோ ஸ்லீவ் லென்த் இருக்கோ அது அளவு அப்படி வச்சுருங்க. இங்கே சின்னதாக ஜாயிண்ட் வரும், 2 பக்கம் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் சைஸ் வரும். இது வந்து பேக்கில் இந்த பார்டர் வந்துடும். இப்படி மடித்து போட்டுருங்க. நம்மளுக்கு பேக்குக்கு வேணாம், இங்கே டிசைன் பண்ணுறதுக்கு வேணாலும் நம்ம பார்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இந்த பார்டரை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு டபுளாக மடித்து போட்டு இந்த பேக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போக மீதியை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மடிச்சுட்டு அப்படியே இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு வந்து பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு டிசைன் பூ ஏறுது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுறதை விட்டு இப்படி பூ நம்மளுக்கு எந்த பக்கம் ஏறுதோ அது வந்து ஷோல்டர் லைன் வைக்கணும். இந்த அளவு இப்படி வச்சிடலாம். நம்ம 2 பீஸ் ஒன்றா வச்சுட்டு இந்த அளவு வச்சுக்கலாம். இப்படி போட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆமுல் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவு இருந்தால் போதும் பீஸ் நம்மளுக்கு. ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிருங்க. இதுலேருந்து பட்டி பீஸ் இதே சேம் சைஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இதில் பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது பேக்கு கட் பண்ணியிருக்கு. இது வந்து போட் நெக்கு. நம்மளுக்கு வேறு டிசைன் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து பட்டி பீஸ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் நெக் வச்சு கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.